ப்ராக் லெஸ்னருக்கு இப்படி ஒரு நிலைமையா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. அதாவது ப்ராக் லெஸ்னரோட ரெசில்மேனியா மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ராவோட முக்கியமான செக்மெண்ட்ல இது ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ் வந்து பேசுறாரு. வந்து பேசணுன்னே அடிபட்ட முகத்தோட செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணி இன்ஜுரியான ஃபேஸோட பால் ஹியூமன் வர்றாரு. அதுவும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் வந்து பிளட்டுக்கு கண்ணில் ஏற்படுற மாதிரி அந்த கோவத்தோட வராரு. ஏன்னா கண்ணு ஒரு பக்கம் சவந்திருக்கு. ஏன்னா செத் ரோலின்ஸ் அடிச்சதுல மூக்கு கீரை கிழிச்சிருக்கு. இந்த மாதிரி சம்பவத்தோட வர பால் ஹியூமன் செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்றதுக்காக ப்ராக் லெஸ்னர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் வராரு. ப்ராக் லெஸ்னர் வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா செத் ரோலின்ஸ் தன்னோட ட்ரிக்கை பண்றாரு. மைண்ட் கேம் ஆடுறாரு. அந்த இடத்துல ஒட்டுமொத்தமா தன்னோட மாஸ்க் கூட்டு வராரு. கூட்டு வந்து அந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்றாரு. ப்ராக் லெஸ்னரை கன்ஃபியூஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னர் அட்டாக் பண்ண வைக்கிறாரு. ஆனா ப்ராக் லெஸ்னர் கடுப்பு அந்த மாஸ்க் டீமை அட்டாக் பண்றாரு. இப்படிப்பட்ட சம்பவம் போயிட்டு இருக்க நேரத்தில் தான் ப்ராக் லெஸ்னரோட ரெசில்மேனியா பிளானுக்கான அடுத்த கட்டத்தை மூவ்மெண்ட்டை WWE பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ப்ராக் லெஸ்னர் எல்லாருமே விரட்டி விட்டதுக்கப்புறமும் செத் ரோலின்ஸ் இறங்கி போனதுக்கப்புறமும் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓபா ஃபெமி வராரு. ஓபா ஃபெமி வந்தது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபெமி மட்டுமே ரிங்கில் நிற்கிறாங்க. ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் வஞ்சிக்கிறாங்க, முறைச்சிக்கிறாங்க. பயங்கரமான சம்பவமாக இருக்குது. ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் ஆடியன்ஸ்லாம் ஓபா ஃபெமிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் திருப்பி அட்டாக் பண்ணலான்ற மாதிரி பார்க்க போற ப்ராக் லெஸ்னரை செத் ரோலின்ஸும் உள்ள வந்து கன்ஃபியூஸ் பண்றாரு. செத் ரோலின்ஸை பார்த்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆன ப்ராக் லெஸ்னரை ஓபா ஃபெமி தன்னோட பவர் பாம் போட்டது மட்டும் இல்லாம ப்ராக் லெஸ்னருக்கு மேல காலை வச்சு தன்னோட கெத்தை காமிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்து மூலயமாக ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கு ரெசில்மேனியா மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமும் ஓபா ஃபெமி அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவார்? ஓபா ஃபெமிக்கும் ப்ராக்கும் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த ப்ராக் லெஸ்னர் இது எப்படி இருக்க போது? ரெசில்மேனியாவும் ப்ராக் லெஸ்னர் அடி வாங்க போகிறாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி நடக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா ப்ராக் லெஸ்னர் ஒரு டாமினேட் ஆனால, ஒரு பீஸ்டான ஆள். ஓபா ஃபெமியை பார்த்துலாம் பயப்பட மாட்டார். இதை விட பயங்கரமான மான்ஸ்டர் இருந்த பிரான் ஸ்ட்ரோமன், ஓமாஸ் இவங்களையெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண ப்ராக் லெஸ்னர் கண்டிப்பாக ஓபா ஃபெமியும் டிஸ்ட்ராய் பண்ணுவார் ரெசில்மேனியாவில். இதற்கான உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கம்முங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.